இயேசுவில் பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4:12 கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளது என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. நம்ம அட்டவணையை பார்க்கும் பொழுது உயிர் உள்ளவை, உயிரற்றவை என்று பிரிப்போம். இப்ப கடவுளுடைய வார்த்தை எதற்கு கீழ் வரும்? உயிர் உள்ளவை அல்லது உயிரற்றவை? ஆனா புனித பவுல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் உயிர் உள்ளவை என்று சொல்லுகிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு ஒருவருக்கு உயிரை கொடுக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், ஒரு சகோதரி யாருமே என்னை அன்பு செய்யவில்லை, தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து வந்த பொழுது அந்த சகோதரி கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார். கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், God loves you. அதை கேட்ட உடனே அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். உயிரையே இழந்து விடலாம் என்று நினைத்த அப்பெண்மணி கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்ற அந்த வார்த்தையின் மீது தன்னுடைய வாழ்க்கை மையமாக வைத்து வாழ ஆரம்பித்தார். ஒருவர் தன்னுடைய தொழிலில் வளர்ச்சி அடையவில்லை என்று கவலையாக இருக்கும் பொழுது பேதுருவுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, அஞ்சாதே, கலங்காதே. அந்த வார்த்தைகள், அந்த இறை வார்த்தை கேட்டவுடன் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு புது வாழ்வு வருகிறது. ஆகவே கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. அந்த உயிரை நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.